கைஸ் டோனி ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரா என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேச்சு எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி மேட்ச்சில் டோனி கேப்டன்சி பண்ண போகிறாரு, அவர் டாஸுக்கு வர போகிறாரு, அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவங்க அம்மா அப்பா மேட்ச் பார்க்க வர்றது, ஒய்ஃபு பொண்ணு எல்லாம் மேட்ச் பார்க்க வந்தாங்க. இதுலேயே முக்கால்வாசி எல்லோரும் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருன்னு மானவரையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் ருத்துராஜ் ஆடினார், அதனால் டோனி டாஸுக்கு வரல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த டோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி டோனியே பார்த்திங்கன்னா அவர் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் கண்டிப்பாக விளையாடுவேன், இந்த சீசன்லாம் எனக்கு இன்னும் ஆட ஆசை இருக்குது, பட்டு இன்னும் ஒரு 10லேருந்து ஒரு 12 மாதம்தான் அதை முடிவு பண்ண போகுது, என் உடல்நலை எப்படி இருக்குன்னு அதை பொறுத்து தான் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு டோனியே இப்போ சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்ட்ட இதை பற்றி கேட்டதுக்கு, எனக்கு இதை பற்றி ஒன்றும் இதில் ஈடுபாடு இல்லை, ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணுற இன்னும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதிலே தெரியுது டோனி நெக்ஸ்ட் சீசன் உடல் நல்லா இருந்தால் விளையாடுவார்னு. இந்த நியூஸ் உங்களுக்கு சேர்த்ததுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க.